ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனையை கர்த்தர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய கிருபையும் உடைய பிரசனமும் எங்கள் மத்தியில் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை வேலை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பாடல்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஆராதனை வேளையில் ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்திகள், விசேஷமாய் மிஷனரி பிரதிஷ்டை ஆராதனை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. வரவேண்டியவர்களை துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த ஆராதனை முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய தொடுதல், ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களுடைய காதுகளே விழணும் ராஜா. பிரயோஜனமாக இருக்கட்டும் ராஜா. நாங்கள் ஆண்டவரே ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் நீங்கள் கிரியை செய்யணும். எங்களோடு கூட நீர் ஆண்டவரை இடைபடணும் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசணும் ராஜா. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் ராஜா. ஒரு விடுதலையோடு கூட நாங்கள் கடந்து செல்லணும் ராஜா. வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் இருக்குமானால் அவைகளிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை பெற்றவர்களாய் நாங்கள் நடத்தி விட்டு கடந்து போகணும் ராஜா. ஆராதனை முற்றிலும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லமா எல்லாரும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ஆமாப்பா. இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. ஓ எஸ் லார்ட். உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? என்னை உங்களையும் மறவாத தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். முதற் பாடலாக என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை
உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்க்கு செய்கை மறந்து விட்டாலும் மறவேறுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்க்கு செய்கை மறந்து விட்டாலும் மறவேறுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வாரை திரன்றோம் உள்ளங்கையில் வாரை திரன்றோம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கற்றோராய் கைவிடேனே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாதும் நெறிடா என் தலையும் எண்ணினீரே. நீரறியாதும் நெறிடா என் தலைமுடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். Yes Lord. அவருடைய தயவால் என்னை உங்களையும் நடத்துகிறார். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உதைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. அக்கினியின் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுவே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக் கொடியே. பறந்திடுவே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக் கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால். மறுபடியும் சொல்லலாமா கடைசி ஒரு முறை. என்னை இயேசுநாதா உந்தன் தயவால். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவினால் என்னை உங்களையும் நடத்தி வருகிறார். ஆமென். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவருடைய வசனம் இப்படியா சொல்லுது.
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆவது வசனத்தில், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் என்னவாம்? பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. யார் மேல நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் போட்டிருக்கு? கர்த்தரை நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவானான். அதுக்கப்புறம் அந்த வசனத்தில் இப்படியா போட்டிருக்கு, அந்த பாக்கியவானான அவன் எப்படி இருப்பானா? அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணத்தை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். ஒரு மரம் மழை காலங்களில் செழிப்பாக இருக்கும். ஆனால் வெயில் வரும் பொழுது அந்த மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் என்னாகும்? பட்டு போய் அது பச்சையாக இல்லாமல் அப்படியே மாறும். ஆனால் நீரோட்டங்களில் உள்ள மரம் எப்படி இருக்குமா? பச்சையாக இருக்குமாம். அது கனி தரக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அது எப்படின்னா, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரக்கூடிய நாட்கள் வந்தாலும் என்னவா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கும். ஆமென். ஆண்டவர் என்னையும் உங்களும் பாக்கியவானாய் வைத்திருக்கிறார். எப்போ? அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது பாக்கியவானா வச்சிருக்கிற என்னையும் உங்களையும் நீரோட்டங்களில் உள்ள மரம் எப்படி தப்பாமல் கனி தருகிறதோ அதே போல நம்முடைய கஷ்ட காலங்களிலும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் தப்பாமல் கனி கொடுக்க வைக்கிறார். ஆமென், ஆமென். ஆமாவா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலையில் சந்தோஷமா இருந்தா ஒரு சத்தமா ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லிருக்கு, என் நம்பிக்கையின் காரணர் அவர்தான், என் வாழ்க்கையின் அர்த்தமும் அவர்தான், என்னை ஆளுகை செய்கிறதும் அவர்தான், முடிவும் அவர்தான், என்னுடைய துவக்கமும் அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்க்கை என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடி சொல்லலாமா? நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. கடலின் மேல நடந்து கரை சேர்ப்பவர். ஆமாங்க, கடல் மீது நடந்து என்னை உங்களையும் கரை சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். கரை சேர்ப்பவரும் நீரே, உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆமென், ஆயுள் வரை உம்மை. என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்குமாரா உத்தமர் நீரே,
உன்னத நீரே வாக்கு மாறா உத்தம நீரே கூப்பிடும் நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. ஆமென். கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. சொல்லாமா? உண்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஓ ஆமென், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து சொல்லலாமா எல்லாரும்? நம்பிக்கையின் காரண என் வாழ்வின் என்னை ஆளுகை செய்பவர். உம்மை புகழ்ந்து உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆயுள் முழுவதும் அவரை ஆராதிப்பது ஸ்தோத்தரிப்பது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து என்னையும் உங்களையும் மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லுது, தாசரை தரனில் அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியின் கடமை என்ன? சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போகிறது. அப்படியா? இல்லை. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய கடமை என்ன? என்ன? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஆமென். சர்ச்சுக்கு வந்துட்டு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போகிறது மாத்திரம் இல்லை. இந்த பாடல் அழகான ஒரு பாடல், தாசரை தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீரன் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோர் வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். குறித்த இயேசு பாவ பாரத்தை, தமது துக்கத்தை, தமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியிற்றோர்க்கும் பிணியாளிகள் பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு மொடுக்கப்பட்டோர் நீசரை நாம் உயர்த்திடுவோம். பருக்கவான கஷ்டங்கள் படுகொழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்து தேசம் வெந்தை அழைக்கும் வரவழைப்போம். சுந்தர குணம் அடைந்து அறிவில் நுழைந்து நிற்பதிட்டு சிறந்திடங்கிட
இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம், ஆவியுடன் நீங்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே என் தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷத்தமான நாள். ஆமென். ஆமாம் தானே? போன ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தெரியல மிஷனரி பிரதிஷ்டை 4வது வாரம் இருக்கும் அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ண. ஆனால் இடையில நமக்கு செய்தி கிடைத்ததுனால துரிதமாக உங்களுக்கு சொல்லி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஆராதனையை நடத்த கோவையிலிருந்து யங் ஃபிஷர்ஸ் டீம் டைரக்டர் ரோனா அக்கா வந்து நம்ம மத்தியில் ஆண்டவரை ஆராதிக்க நடத்துவார்கள். நாம் அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர்மியான காலை வேளையிலையும் கூட நம் தேவனை உயர்த்தும்படியாக, நம் தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக, அவர் பிரசன்னம் நம்ம மத்தியில் ஆளுகை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிற தேவன், அவர் எவ்வளவு பெரியவர். உங்களையும் என்னையும் கரம் பிடித்து நடத்துகிறவர், நம் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவர், எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர். நம் தேவன் பெரியவர், துதிக்கு பாத்திரவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த வேளையிலையும் கூட நம் சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவனுக்கு துதிகளை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா. நீர் பெரியவர் ராஜா, மகத்துவம் உள்ளவர் சுவாமி, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரே உம்மை ஓயாமல் புகழும் அந்த காரியத்தை நாங்களும் சேர்ந்து செய்யும்படியாக எங்களையும் தகுதிப்படுத்தினவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் பெரியவர், நீ அற்புதங்களை செய்கிற தேவன். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி பெரிய பாத்திர மகிமையுமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே, மகிமைக்குரியவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஐயா. கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை
ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன், ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிக்க கூடி வந்திருக்கும் சுவாமி. நாங்களே உயர்த்துகிறோம் ராஜா. யெகோவா ஆராதிப்பேன். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில அவரை போல தேவன் இல்லை. நம் கரங்களை பிடித்து கலங்கி நிற்கிற வேலைகள்ல கண்ணீரை துடைத்து, மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறவன், பெரிய சகாயராய் அற்புதங்களை செய்கிறவராய் நம்மை வழி நடத்துகிற தேவன். உம்மை போல யாருமில்லை சுவாமி, உம்மை போல யாருமில்லை ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையின் ஆண்டவரை ஆளுகை செய்கிறவர் ராஜா. எங்க வாழ்க்கையின் மையத்தில் இருக்கிறீங்க சுவாமி. நாங்களுமே வாழ்த்துகிறோம், நாங்களுமே வணங்குகிறோம் சுவாமி. நாங்களுமே போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்க நீங்க தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை துதியால் நிறைந்ததாய் காணப்பட, ஹல்லேலூயா, எப்பொழுதும் நாங்களுமே துதிக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோயா. எங்களுக்கு வேற ஆசை ஒன்றும் இல்லை சுவாமி. ஆண்டவரே, உம்மை துதிப்பதே எங்களுடைய பிரியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானையா. சொல்லலாமா? தேவையெல்லாம் எங்க வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும் சுவாமி. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஆமாப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும் சுவாமி. எங்க தேவன் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. நாங்க காண்கிற உலகத்தின் காரியங்கள் அழிந்து போயிடும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது, நீர் எங்கள் தேவையாய் இருக்கும்போது ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் சுவாமி. ஹல்லேலூயா. எங்க ஆசை நீங்களாய் மாற உதவி செய்யுங்க சுவாமி. சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானே. யெகோவா ஷம்மா, என்
கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ. Yes, Lord. என் தேவையெல்லாம் சந்திப்பீ. சொல்லலாமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். Yes, Lord. நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, மார்த்தாளை பார்த்து கேட்டீங்களே, நீ நிறைய காரியங்களை குறித்து கலங்குற. தேவையானது ஒன்றே, அவருடைய பாதம் மாத்திரம் நமக்கு போதும். அவர் இருந்தா போதும் நம்முடைய வாழ்க்கையில. உன் தேவை அனைத்தையும் சந்திக்கிற தேவன், உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன், உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை முறியடிக்கிறவர். அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் உனக்கு மாத்திரம் போதும். இந்த உலகம் உன்னை கைவிடலாம், நம்பினவர்கள் உன்னை விட்டு போலாம், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்காம இருக்கலாம். ஆனா உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவன், உன்னை அதிகமாய் நேசிக்கிறவர், உன்னை குறித்து நினைவாய் இருக்கிற தேவர். நீ ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. உன் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் எண்ணி வைத்திருக்கிற தேவன். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீ விசேஷமானவன் என்று சொல்லுகிறவர். அவர் உன் பக்கத்தில் இருக்கார், அவர் உனக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த காலை வேலையிலையும் கூட உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உன் வாழ்க்கையில இன்னும் அவரை நேசிக்க, இன்னும் அவரை பற்றி கொள்ள, இன்னும் அவரோடு கூட வாழ ஆண்டவர் இன்னைக்கு அவர் ஒண்ணுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் சுவாமி, வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு போதும் சுவாமி. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நாங்களுமே ஆராதிக்கிறோம் சுவாமி, நாங்களுமே உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்மை பற்றி கொள்ள தடையாய் இருக்கிற பாவமான காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போடுங்க சுவாமி. அவிசுவாசமான காரியங்களை அகற்றி போடுங்க ஐயா. ஆண்டவரே, உலகத்தின் காரியங்களை என்னை விட்டு அகற்றி போடுங்க சுவாமி. நீர் மாத்திரம் போதும் சுவாமி. இன்னும் ஒரு முறை சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, எனக்கு வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபா சந்த கலபரமலா ஓரியலா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா. நாங்களும் உயர்த்துகிறோம் சுவாமி, நாங்களும் ஆராதிக்கிறோம் ராஜா, நாங்களும் வணங்குகிறோம் சுவாமி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்கு போதும். உம்முடைய வல்லமையுள்ள புயங்கள் எனக்கு போதும் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா. எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமா ஆண்டவரே, தர்மையான காலை வேலையிலையும் கூட சுவாமி சமூகம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது ராஜா. ஓ ஹல்லேலூயா. நீங்க எங்க கூட வந்து சுவாமி எங்களோடு இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களை நீர் அப்படியாய் ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை பற்றி கொள்ளுகிற வாஞ்சையை தந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையாகட்டும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளாக, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ, உம்மை எல்லாவற்றிலும் சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே நின்று மனமாக சங்கீத